हेरम्बाय मदमोदित मम सङ्गड निवारय स्वाहा. ಮೂಷಿಕವಾಹನ ಮೋದಕಹಸ್ತ ಸಾಮರಕಲ್ನ ವಿಳಂಬರ ಸೂತ್ರ ವಾಮನ ರೂಪ ಮகேஸ்வர புத்திர விக்ன விநாயகை பாத நமஸ்தே. நான் பாலகோபாலா பக்தை உங்கள் சகோதரியான லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஸ்லோகம் எதற்காக சொன்னேன்? சங்கடங்களை தீர்க்கக்கூடிய ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். அதனால் நீங்களே கண்டுபிடித்து விடுவீர்கள். அதாவது இந்த இப்போ இன்னும் 2 நாள் கழித்து வரப்போகிற சங்கடக சதுர்த்திக்காக இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். ஏன் பதிவு செய்கிறேன் என்று பார்த்தால், இந்த வருடத்திற்கு இது கடைசி சங்கடக சதுர்த்தி. நாம் வேண்டியதெல்லாம் இந்த சங்கடக சதுர்த்தியில் கட்டாயம் நடக்கும் என்பது ஐதீகம். நாம் சங்கடக சதுர்த்தி அன்று என்னென்ன செய்ய வேண்டும், எந்தெந்த வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை சிம்பிளாக ஒரு வழிபாடு நான் சொல்கிறேன். நம்முடைய சங்கடங்களை எல்லாம் இந்த வருடம் ஃபுல்லும் எவ்வளவோ கஷ்டங்கள் துக்கங்கள் எவ்வளவோ பட்டு இருப்போம். அதுக்கெல்லாம் நாம் தீர்வு காண்பதற்காகவே இந்த வருடத்தில் கடைசி சங்கடக சதுர்த்தியை நாம் வழிபடுவோம். வினைகளை எல்லாம் தீர்க்கும் நாயகன் யார்? நம்முடைய விநாயகர் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு நிறைய கடன் சுமைகள் இருக்கலாம், குடும்பத்தில் தீர்க்க முடியாத வேறு ஏதாவது கஷ்டம் இருக்கலாம், பணப்பிரச்சனை இருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம். இப்படி எவ்வளவோ கஷ்டங்கள் நமக்கு இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இந்த வருடத்தோடு வைப்பதற்குத்தான் இந்த சங்கடக சதுர்த்தியை நீங்கள் செய்து பாருங்கள். நான்லாம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சங்கடக சதுர்த்தியை நான் கட்டாயம் நான் செய்வேன். செய்யும் ஸ்பெஷலை பற்றி நான் பிறகு சொல்கிறேன். முதலில் என்னன்னு பார்த்தாங்கன்னா, நம்மளுடைய பிரார்த்தனையெல்லாம் நம்முடைய பிள்ளையாரப்பா முன்னால் நம்மளுடைய சங்கடங்கள்லாம் தீரும் என்ற நம்பிக்கையோடு அவர் முன்னால் போய் நம்ம வைக்கணும். கட்டாயம் நமக்கு தீரும். இந்த மார்கழியில் வரக்கூடிய சங்கடக சதுர்த்தி மிகவும் சிறப்பு. ஏனால் மார்கழி என்றாலே அனைத்து தேவர்களுக்கும் ஒரு சிறப்பான மாதம் என்று கருதப்படுகிறது. நாம் வீட்டில் விநாயகரை நினைத்து எப்படி வழிபாடு செய்வது என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் பார்ப்போம். நாம் காலையில் நன்றாக குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி விநாயகரை நினைத்து விரதத்தை தொடங்குவோம். ஆனால் சங்கடக சதுர்த்தி வழிபாடு என்றாலே மாலை நேரம்தான் சிறப்பு. விரதம் இருக்க முடியவில்லை என்பவர்களுக்கு இந்த வழிபாட்டை கூட தவறாமல் செய்யலாம். அது ஒன்றும் தவறு கிடையாது. இந்த வருடம் கடைசி சங்கடக சதுர்த்தி என்பதால் இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்கிறது. என்னன்னு பார்த்தங்கன்னா, மாலை 6 மணிக்கு மேல் ஒரு பித்தளை தட்டில் பித்தளை தட்டுனா ஒரு தாம்பூல தட்டில் எடுத்துக்கணும். அதில் மா இலை 5 மா இலையை வைத்து நடுப்புற ஒரு அகல் விளக்கு ஏற்றி அதை வைத்து கட்டாயம் அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்குகள் ஏற்ற வேண்டும். இப்படி செய்து இந்த விளக்கை அப்படியே விநாயகர் படத்திற்கு முன்போ அல்லது விக்கிரகத்துக்கு முன்போ இதை வைத்து நாம் பூஜிக்க வேண்டும். அந்த தட்டை சுற்றி நிறைய எந்த பூ கிடைக்குதோ அந்த பூவை வைத்து இதை நாம் பூஜிக்கலாம். ஆனால் நான் சொல்லியிருக்கிறேன் போன ஒரு வீடியோவிலே, துளசி மட்டும் விநாயகருக்கு ஆகாது. அதனால் விநாயகரே, என் கஷ்டத்தை எல்லாம் நீதான் இந்த வருடத்தோடு போக்கி அடுத்த வருடம் எனக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்க வேண்டுமப்பா என்று நாம் வேண்டிக் கொண்டால் நம்மளுடைய அனைத்து பாரங்களும் நீங்கும். நமக்கு எந்த பிரார்த்தனை தேவையோ அதை நாம் கட்டாயம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் நான் முதவே அந்த ஸ்லோகத்தை சொன்னோம். ஓம் ஏரம்பாய மதமோதித்த மமசங்கட நிவாரணை சுவாகா. அதாவது என்னுடைய மதமோதித்த மமசங்கடனா மத யானை போன்று உள்ளவரே, நீ மிக்க பலசாலி பொருந்தியவரே, என்னுடைய சங்கடங்களை எல்லாம் நீதான் தீர்க்க வேண்டும், நீயே என் அப்பன் என்று நினைத்து கொண்டு நமக்கு எத்தனை முறை 21 முறையோ 51 முறை 108 முறை தாராளமாக இதை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஸ்லோகம் நிச்சயமாக நம்முடைய மைண்டில் மனப்பாடம் ஆகிவிடும். அதாவது நாளைய தினம் நீங்கள் கேட்ட வரத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இந்த கடைசி சங்கடக சதுர்த்தியான அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த வழிபாட்டுக்கு உண்டு. மாலை நீங்கள் உட்கார்ந்து இந்த வழிபாட்டு முறையை செய்துவிட்டு பிறகு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். உங்கள் கையில் ஒரு தேங்காயை வைத்து கொள்ளுங்கள். 3 முறை விநாயகரை வலம் வர வேண்டும். கையில் இருக்கும் தேங்காயை விநாயகர் கோயிலில் சிதறு தேங்காயாக உடங்கள். அப்பா, என்னுடைய சங்கடங்களை எல்லாம் சிதறாக ஆக்கிவிட வேண்டும் என்று நாம் ஒரு சிதறு தேங்காவை ஓங்கி அடித்து ஒரு பிள்ளையார் முன்னாலே நாம் இதை செய்ய வேண்டும். மனம் உருகி இதை செய்ய வேண்டும். இதுதான் இந்த வழிபாட்டில் இருக்கக்கூடிய சிறந்த நம்பிக்கை. இது நாம் எல்லோரும் அறிந்தது தானே.
இருந்தாலும் நினைவு கூற வேண்டிய அவசியம், சங்கடங்கள் வரும்போது என்ன வழிபாடு செய்வது என்று திணறிக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த பதிவை நான் உங்களுக்காக சொல்ல விரும்பினேன். இதற்கு இன்னொரு ஸ்பெஷல் என்ன, நான் எப்படி செய்வேன் அப்படின்னு பார்த்தங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு விக்கிரகம் இருக்கிறது. அந்த விக்கிரகத்திற்கு ஏதோ என்னால் முடிஞ்ச 5 வகையான அபிஷேக பொருளால் நான் அபிஷேகம் செய்வேன். சிறப்பு என்னன்றது பார்த்தோன்னா, நம்ம சங்கடகத்தை பிடிச்சு பிள்ளையார் முன்னால் வைக்கிறது வெறும் சாமியை கும்பிட்டா மட்டும் போதாது. நான் அதற்கு பிடிக்கொள்கட்டைன்னு ஒன்று செய்வேன். என்னன்னு பார்த்தங்கன்னா, மெத்தடு ஒன்று சொல்கிறேன். லேசவில் லேசாக நம்ம கழுவிட்டு ஒரு ஓரமாக வச்சிடணும். கொஞ்சோண்டு ஒரு 2 கை நாட்டு சர்க்கரை எடுத்து சும்மா ஒரு தண்ணி ஊற்றி பாகு மாதிரி காய்ச்சிட்டு அதை அப்படியே அடுப்பை நிறுத்திட்டு இந்த அவலை தூக்கி அதில் போட்டு கொஞ்சோண்டு லைட்டாக ஒரு சிட்டிகை உப்பு ப்ளஸ்ஸு தேங்காய் ஏலக்காய் போட்டு நல்லா ஆறணுன்னா கையால் நல்லா கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சு அதை பிடிச்சி அப்படியே பிள்ளையார் முன்னால் 11 கொழுக்கட்டையும் 21 கொழுக்கட்டையும் நீங்கள் செய்து பாருங்கள். இதில் நான் கண்ட பலன் உறுதியாக சொல்கிறேன். தெய்வீகம் என்று சொல்வதை விட நம்மளுடைய நம்பிக்கை தான் இந்த சங்கடக சதுர்த்திக்கு மிக மிக முக்கியம். நிச்சயம் நான் நிறைய விதத்தில் இதில் செய்து பலனடைந்திருக்கிறேன். அதனால் இப்போல்லாம் எல்லா சங்கடக சதுர்த்திகளையுமே நான் இந்த கொழுக்கட்டையை வைத்து நெய்வேத்தியம் பண்ணி நான் 4 பேர்த்துக்கு கொடுத்து விட்டு நான் சாப்பிடுவேன். சில சமயம் கோயிலுக்கு கூட எடுத்துக்கொண்டு போவேன். இப்படி நீங்கள் நம்பிக்கையோடு ஒவ்வொரு கஷ்டத்தையும் பிள்ளையார் முன்னாலே நீங்கள் பிடித்து வைத்து பாருங்கள். அப்போது அனைத்தும் சரியாகுமா இல்லையா என்று நீங்கள் பாருங்கள். எனக்கே நீங்கள் கமெண்டில் கொடுப்பீர்கள். அதனால்தான் இதை நான் சொல்லுகிறேன். இந்த மாதத்தில் வரக்கூடிய சங்கடக சதுர்த்தி மிக மிக சிறப்பு. இதை நீங்கள் செய்து பாருங்கள். அடுத்து நாம் ஒரு வேறு வீடியோவில் காண்போம். ஏனால் 2024 வருடம் நான் நிறைய ஒரு புதிய நிபந்தனைகளோடு நாம் ஒரு டைம் டேபிள் போட்டு சகோதரிகளான நாம் ஒரு நிறைய வேலைகளை செய்வோம். அதற்கான வீடியோக்களை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன்.